ஃப்ரண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நேற்று நம்ம வீடியோவில் வந்து யூஎஸ்ஏ வர்சஸ் இந்தியா மேட்ச் எப்படி நடக்கும், ஸோ அங்கே பிச்சு எப்படி இருக்கும்ன்ற சில விஷயங்கள் வந்து பேசியிருந்தோம். முக்கியமாக வந்து இந்தியா வந்து அவங்கள எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். ரொம்ப ஜாக்கிரதையாக ஒரு பெரிய டீமை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆஸ் யூஷுவல் அவங்க அப்படி தான் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் நம்ம இந்தியா வந்து 2 விக்கெட் விட்டால் கூட அதுக்கடுத்து வந்த பேட்டர்ஸ் வந்து உண்மையிலே ஸ்டபனாக நின்று நம்ம வின் பண்ணி கொடுக்குன்றதான் விளாண்டாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம ஸ்கை அண்டு சிவம் துபை கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அவங்க 2 பேரோட பேட்டிங் வந்து எப்படி இருந்துச்சு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இன்னும் சில பேர் வந்து சிவம் துபை வேணுமான்னு கேட்குறாங்க. நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவம் துபை கண்டிப்பாக நம்ம இந்தியன் டீமுக்கு வேணும். அதுவும் குறிப்பாக வந்து யூஎஸ்ல விளாட்ற அந்த மேட்ச்க்கு. ஏன்னா இன்னும் ஒரு மேட்ச் தான் பேலன்ஸ் இருக்குது. ஆனால் நியூயார்க்கில் இல்லை. இந்தியாவோட கடைசி மேட்ச் வந்து ஃப்ளோரிடாவில் நடக்க போகுது. ஸோ யூஎஸில் இருக்க ஃப்ளோரிடாவில். ஸோ அந்த கிரவுண்டு பிச் எப்படி இருக்கும் இன்ன வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே இல்லை. இதை விட அங்கே கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்கும் அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து அவங்க டைம் இருந்திருக்கு. வேர்ல்டு கப் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த டைம் வேறு, வேர்ல்டு கப்புக்கு அடுத்து நியூயார்க் பிச் வந்து எந்த அளவுக்கு வந்து விமர்சனத்துக்கு உள்ளாச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதற்கடுத்து அடுத்த இந்தியா மேட்ச் நடக்க போகிற இடம் வந்து ஃப்ளோரிடா. ஸோ அதை வந்து அந்த டைமுக்குள்ள அவங்க வந்து இன்னும் பக்கவாக ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு தான் சொல்கிறாங்க. நம்ம நேற்று பேசும்போது கூட இதை பற்றி பேசியிருந்தோம். ஸோ ஆல்ரெடி இவ்வளோ மேட்சஸ் நடந்துருச்சு, கண்டிப்பாக பிச் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு பேசியிருந்தோம். ஆனால் வந்து பிச் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இருக்குது. ஸோ பவுலருக்கு தான் வந்து கை கொடுத்துச்சு. உண்மையிலே நம்ம இந்தியன் பவுலர் ஹர்ஷித் சிங் வந்து வேறு லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கான்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். 4 ஓவர் போட்டு 9 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ராக்கு கிளிக் ஆகலை, ஆனால் இவருக்கு கிளிக் ஆகிடுச்சுன்னு கண்டிப்பாக சொல்லணும். அதுக்கடுத்து ஹர்திக் பாண்டியா வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக ஸ்டாண்டர்டாக வந்து அவரோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸில் மினிமம் ஒரு 2 விக்கெட்ஸ் தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில் அவர் வந்து எல்லோரும் பாராட்டி தான் இருக்காங்க. ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் பேர் ரோஹித் சர்மா அண்ட் கோலி. ஸோ இவங்க 2 பேரோட ஓப்பனிங் வந்து யார் கண் பட்டுச்சோ என்னன்னு தெரில, வந்ததுலேருந்து இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட 2 பேருமே கிளிக் ஆகலை. ஸோ அதுதான் உண்மை. நேற்று கோலி டக் அவுட்டு. ஸோ யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுக்கடுத்து உடனே ரோஹித் சர்மா அவுட் ஆனவுடனே சரி ஓகே பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி ஆக போகுது அப்படின்னு தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ரிஷப் பண்ட் நல்லா கொஞ்சம் ஸ்டாண்டப் பண்ணார், அவராலும் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ அதுக்கடுத்து வந்த ஸ்கை அண்ட் சிவம் துபே வந்து வேறு லெவலில் பார்ட்னர்ஷிப் போட்டு ஸ்டாண்டர்டாக நங்குற மாதிரி போட்டுட்டு நமக்கு இந்தியா வந்து நம்ம பவுண்ட்ரிஸ் தேவையில்ல, நம்ம சிங்கிள் எடுத்தால் வின் பண்ணிட்டு அடுத்த மேட்சை பார்த்துக்கலான்ற மாதிரி தான் அவங்க ப்ளே பண்ணாங்க. ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த மாதிரி தான் ப்ளே பண்ணி ஆகணும். ஏன்னா ரிஸ்க் எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ். ரெண்டாவது 2 பேருமே எப்படி திணறனா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி பேட்டிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அடுத்த பிச்சு எப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் தெரியல. ஸோ இந்தியன் டீமும் அதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ளோரிடா பிச்சில் நம்ம கனடாவை தான் எதிர்த்து விளையாட போகிறோம். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்க போகிறது இல்லை. இருந்தாலும் பிச்சு எப்படி இருக்குன்றதை வந்து கெஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம ஓப்பன் பேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதற்கடுத்து இந்த லீக் முடிஞ்ச பிறகு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெஸ்ட் இண்டீஸ் தான் போக போகிறோம். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் பிச்சுன்னு சொன்னோன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், அது கண்டிப்பாக ஸ்லோ பிச்சு தான். ஆனால் இந்த அளவுக்கு இருக்க போகிறது இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி பிச்சில் நம்ம என்ன மாதிரி பிளேயர்ஸ் தேவையோ அதை தான் வந்து இந்தியன் டீம்ஸ் இப்போ பிக் பண்ணியிருக்காங்கன்றதா உண்மை. ஸோ அதற்காக தான் சிவம் துபே வந்து ஸ்டாண்டர்டாக ஸ்டபைனாக அவருக்கு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அவர் வந்து வெஸ்ட் இண்டீஸில் நடக்கும்போது உண்மையிலே நமக்கு வந்து கை கொடுப்பாருன்னு தான் நம்ம ரோஹித் சர்மாவும் அதுதான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதற்காக தான் அவர் தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுக்கப்படுது. ஸோ நானும் லாஸ்ட் வீட்டில் அதுதான் சொல்லியிருந்தேன், நம்ம சஞ்சு சாம்சங்கா இல்லாட்டி சிவம் துபேவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் நமக்கு சிவம் துபே தான் தேவைப்படுவார்னு தான் நான் சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீட்டில் கூட. நீங்கள் அதை பார்க்கலாம் கூட, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம வெஸ்ட் இண்டீஸ்க்கு கண்டிப்பாக நம்ம சிவம் துபே மாதிரி ஆட்கள் தான் கண்டிப்பாக தேவை. ஸோ அங்கே பவர் ஹீட்டர்ஸும் அதிகமாக தேவைப்படுவாங்க. ஸோ இங்கே இருக்கிற பிச்சுக்கும் அங்கே இருக்கிற பிச்சுக்கும் கண்டிப்பாக வேரியேஷன் இருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஃபஸ்ட் டைம் நடக்குது யூஎஸ்ஏல. ஸோ யாராலுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஸோ பிச் கண்டிஷன் இந்த அளவுக்கு இருக்குன்னு யாரும் எதிர்பார்க்கல. இருந்தாலும் ஓகே, நம்ம இந்தியன் டீம் வந்து நம்ம ஏ குரூப்பில் நம்பர் 1 வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து சவுத் ஆஃப்ரிக்கா தான் நம்ம ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆனது அவங்க குரூப்பில். ஸோ இப்போ நம்ம குரூப்பில் நம்ம குவாலிஃபை ஆகிருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்கு அடுத்து பாகிஸ்தான் வந்து உள்ளே வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு அது டவுட்டு தான். ஏன்னா அடுத்து வந்து யூஎஸ்ஏ வந்து அயர்லாந்து கூட விளையாட போகிறாங்க. ஸோ பாகிஸ்தானும் அவங்களோட விளையாட போகிறாங்க. ஸோ யூஎஸ்ஏ கண்டிப்பாக அயர்லாந்தை வின் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ யூஎஸ்ஏ வந்து வின் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம இந்தியா கூட வந்து சூப்பர் 8க்கு வரப்போகிறது யூஎஸ்ஏ தான் கண்டிப்பாக வருவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாகிஸ்தான் வந்து அவங்க நாடு தான் போய் ஆகணும். ஏன்னா தான் பாகிஸ்தான் வந்து நம்ம இந்தியாவுக்காக ப்ரே பண்ணி நம்ம இந்தியா வின் பண்ணியிருந்தாலும் நிறைய பேர் அப்படி தான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க ப்ரே பண்ணாலும் தான் இந்தியா வின் பண்ணுச்சுன்னு சொல்லி அவங்க வேணுன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்து தான் இருக்கும். அது அப்பப்போ வந்து நம்ம டச் பண்ணி போயிட்டே தான் இருக்கும். அதில் குறிப்பாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து 2 லாஸில் இருக்காங்க, ஆனால் யூஎஸ்ஏ வந்து 1 லாஸில் தான் இருக்காங்க. நம்ம இந்தியா கூட தோற்றது மட்டும்தான். ஸோ அடுத்த மேட்ச் வந்து யூஎஸ்ஏ கண்டிப்பாக வின் பண்ணணும் தான் எனக்கு தோணுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். அதை தாண்டி பாகிஸ்தான் உள்ள வந்து நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அதையும் மென்ஷன் பண்ணுங்கள்.
எல்லாத்தோட அடுத்தடுத்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இதே நிலமை தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கிலாந்து வந்து ரொம்ப பரிதாபமான நிலமை தான் இருக்குது. நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ குரூப் ஸ்டேஜில் இங்கிலாந்து வந்து கீழே இருக்காங்க. ஸோ அவங்க எப்படி உள்ளே வர போகிறாங்கன்னு தெரில. ஸ்காட்லாந்து மேட்ச் வந்து வின் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்க வாய்ப்பு இருந்திருக்கும். ஸோ மேட்ச் நடக்காததும் அவங்களுக்கு ஏற்பட்ட சதியா இல்லை பாதகமானு தெரியல. ஸோ யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. மழை பெஞ்சனால வந்து மேட்ச் வந்து கைவிடப்பட்டு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கிலாந்து பிளேயர்ஸ்லாம் இப்போ ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா ஸ்ரீலங்கா சொல்ல தேவையே இல்லை. ஸோ அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் வந்து இந்த வேர்ல்டு கப்பு அவங்களுக்கு ராசியில் வேர்ல்டு கப் தான் கண்டிப்பாக சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ் உள்ளே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. என்ன தான் 4 ரனில் அவங்க வந்து மேட்சை தோற்று இருந்தாலும் அப்கமிங் மேட்ச்சில் அவர் கண்டிப்பாக வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. மேக்ஸிமம் வந்து அவங்க உள்ளே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் எந்த டீம் உள்ளே இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் நான் செகண்ட் பிளேஸில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கண்டிப்பாக உள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூஎஸ்ஏ வந்துடுவாங்க. ஸோ அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக வந்து ஸ்காட்லாண்டா இங்கிலாண்டான்னு டவுட்டாக இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த இதில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் வந்தால் நல்லாயிருக்கும் நீங்கள் நினச்சின்னா அதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தோட முக்கியமாக நம்ம இந்தியன் டீம் வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அந்த ஓப்பனிங் தவிர மிச்சம் எல்லாருமே வந்து ஒரு செட்டில்டு ஆகிட்டாங்க தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஸோ ஓப்பனிங் ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி இவங்க பேர் தான் வந்து ரொம்ப 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 கவலைக்குரிய இடத்துல தான் இருக்குது. ஸோ அதை வந்து அவங்க கண்டிப்பாக வந்து திருத்திப்பாங்க தான் நினைக்கிறேன். ஸோ அவங்க 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன் தான். ஸோ அதனால் ஒன்று தான் இறங்கினா தான் ஆடுவார் அப்படிலாம் கிடையாது. உண்மையிலே விராட் கோலியாக இருக்கட்டும் அண்ட் ரோஹித் சர்மா இருக்கட்டும் கண்டிப்பாக இவங்க பேர் வந்து கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் மேட்ச் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு அந்த மேட்ச்சே வந்து அவங்க கம்பேக் கொடுப்பாங்கன்னு தான் தோணுது. ஸோ அதற்கடுத்து நேற்று எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜாவுக்கு வந்து நேற்று ஓவரே கொடுக்கல ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்கு எல்லாருமே சொல்கிற விஷயம் தான். ஏன்னா வந்து ஒரு மீடியம் ஃபேஸில் வந்து விக்கெட் வந்து ரெகுலராக விழும்போது ஸோ அக்ஷர் பட்டேல் கூட வந்து பார்த்திங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணல, பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதற்கான வாய்ப்பு அமையலை. அவர் போல் போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அமையலை. ஸோ எதுக்கு விக்கெட் விழுதோ ஆஸ் யூஷுவல் நம்ம அதிலே போயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸுக்கே கொடுத்துட்டாரு. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதுவும் இல்லாமல் அப்கமிங் மேட்ச்சில் கண்டிப்பாக வந்து ஜடேஜா மாதிரி ஆட்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு கொடுக்கணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவர் தான் வந்து கீ பிளேயராக இருப்பாருன்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பும்ரா அண்ட் ஜடேஜா இவங்க 2 பேர் தான் கீ பிளேயராக இருக்க போகிறாங்க போலிங்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரவுண்டரை எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மிடில் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் ஹர்திக் பாண்டியா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நான் சொல்லக்கூடிய விஷயம் கண்டிப்பாக வந்து பேட்டரில் கண்டிப்பாக சிவம் துபே நம்பலாம் தான் நான் சொல்வேன். ஸோ அப்கமிங் மேட்ச் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதையும் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் வந்துட்டு தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அடுத்த வீட்டில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது சண்முகம்.